பாடிடுவோம், உம்மை வணங்கிடுவோம், நாங்கள் ஜெபித்திடுவோம், நாங்கள் துதித்திடுவோம், நாங்கள் பாடிடுவோம், உம்மை வணங்கிடுவோம். யெகோவா நீரே பார்த்துக் கொள்ளுவார், யெகோவா நீரே எல்லாம் தருவார், யெகோவா நீரே பார்த்துக் கொள்ளுவார், யெகோவா நீரே எல்லாம் தருவார், யெகோவா ராஃபா சுகம் தருவார், யெகோவா நிசியே ஜெயம் தருவார், யெகோவா ராஃபா சுகம் தருவார், யெகோவா நிசியே ஜெயம் தருவார். ஞானமானவர் கண்மலையானவர், மேகமானவர் பாதுகாப்பவர், இடங்களையும் சுதந்தரிப்போம், விசுவாசமாய் ஜெபித்திடுவோம், நாங்கள் ஜெபித்திடுவோம், நாங்கள் துதித்திடுவோம், நாங்கள் பாடிடுவோம், உம்மை வணங்கிடுவோம், நாங்கள் ஜெபித்திடுவோம், நாங்கள் துதித்திடுவோம், நாங்கள் பாடிடுவோம், உம்மை வணங்கிடுவோம். யெகோவா நீரே பார்த்துக் கொள்ளுவார், யெகோவா நீரே எல்லாம் தருவார், யெகோவா நீரே பார்த்துக் கொள்ளுவார், யெகோவா நீரே எல்லாம் தருவார், யெகோவா ராஃபா சுகம் தருவார், யெகோவா நிசியே ஜெயம் தருவார், யெகோவா ராஃபா சுகம் தருவார், யெகோவா நிசியே ஜெயம் தருவார். போஷிப்பவர், வானம் திறப்பவர், அள்ளித் தருபவர், கனிகள் கொடுப்பவர், கண்களை திறப்பவர், கண்மலை பிளப்பவர், பெருக செய்பவர், ஆசீர்வதிப்பவர், நாங்கள் ஜெபித்திடுவோம், நாங்கள் துதித்திடுவோம், நாங்கள் பாடிடுவோம், உம்மை வணங்கிடுவோம், நாங்கள் ஜெபித்திடுவோம், நாங்கள் துதித்திடுவோம், நாங்கள் பாடிடுவோம், உம்மை வணங்கிடுவோம். யெகோவா நீரே பார்த்துக் கொள்ளுவார், யெகோவா நீரே எல்லாம் தருவார், யெகோவா நீரே பார்த்துக் கொள்ளுவார், யெகோவா நீரே எல்லாம் தருவார், யெகோவா ராஃபா சுகம் தருவார், யெகோவா நிசியே ஜெயம் தருவார், யெகோவா ராஃபா சுகம் தருவார், யெகோவா நிசியே ஜெயம் தருவார். ஆவியானவர் பலமாயிரங்கிடும், ஆவியானவர் நிரப்புகிறார், முழுமானவர் மகிமையாயிரங்கிடும், தேவனானவர் அனல் மூட்டுவார். ஹல்லேலூயா. தேவன் ஜெபித்து நாங்கள் ஆரம்பிப்போம். நன்றி செலுத்துவோமா? நன்றியோடு போய் துதிக்கிறோம். மகிமை தேவனே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நடந்திருக்கக்கூடிய தேவனே ஸ்தோத்திரம். நேற்று மீண்டும் என்று மாறா தேவனை துதிக்கிறோம் நாங்கள். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தாவே, இந்த மாலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளைக்கு நன்றி செலுத்தும். ஆராதனை நடந்திருக்கிற நன்றி இடம் முழுக்க உடைய பிரசன்னம் கடந்தவர்களுமான செபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழுப்புவதான எல்லா தீய சக்தியின் கிரிகளும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்திக் கொண்டு தேவனுடைய ஆலயங்களுக்குள்ளாக நாங்கள் வருகிறோம். உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளை வழி நடத்துகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரனை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை கருவி அடிக்கிற ஊழியக்காரனை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வசனங்களை சொல்லும் பொழுது தேவனுடைய பரிசுத்தாக உதவி செய்யப்படுற கைகோடி ஸ்தோத்திரம். தேவன் தாமே கூட இந்த ஆராதனை புறப்படுத்தி வழி நடத்துங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து ஜெபிப்போம். உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்காக ஸ்தோத்திரமானதே நன்றியோடு துதிக்கிறோம். உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம், நடக்க போற ஆராதனைக்கு நன்றி, நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களும் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று வருமானப்பட்டு ஒன்று மூடி உண்மை ஆராதிக்கு திருப்பி கொடுங்க. ஆண்டவரே, ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனைகள், இலங்கை இந்தியா தேசத்தில் நடக்கிற ஆராதனைகள் இப்போ கொடுக்கிறோம். இன்னுமாக யுத்த சூழ்நிலை காரணங்களாக ஆராதிக்க முடியாத இடங்களில் தேவனுடைய எங்கெல்லாம் கூடுகிறோம் அந்த இடத்தில் உள்ள பிரசனத்தை ஊற்றி கடைசி நாட்கள் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிற விஷயம் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூட வழி நடத்தி ஆசீர்வதிங்கள். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனை நல்ல சங்கீத வாசனைகள் செல்லும். சங்கீதம் 99 சங்கீதம் வாசனை கேட்போம். அதே போல தமிழை படித்து கற்றுப்போம். சங்கீதம் 99. Psalm 99. Der Herr ist König, darum zittern die Völker. Er sitzt auf seinem Thron, der von den
Cherubim umgeben ist, deshalb erbebt die Erde. Der Herr ist mächtig in Jerusalem, er ist hoch erhaben über alle Völker. Sie sollen deinen großen und gewaltigen Namen preisen, denn er ist heilig. Mächtiger König, denn du Gerechtigkeit liebst, weil du das Recht einsetzt und hast in ganz Israel Recht und Gerechtigkeit geschaffen. Preist den Herrn, unseren Gott, fallt vor ihm nieder, denn er ist heilig. Mose und Aaron waren seine Priester und auch Samuel rief seinen Namen an. Sie riefen zum Herrn um Hilfe und er antwortete ihnen. Er sprach zu ihnen aus der Wolkensäule und sie befolgten die Vorschriften und Gebote, die er ihnen gab. Herr, unser Gott, du hast sie erhört. Gott, du hast deinem Volk vergeben und auch sie bestraft, wenn sie Unrecht taten. Preist den Herrn, unseren Gott, und betet an auf seinem heiligen Berg, denn der Herr, unser Gott, ist heilig. Amen. Amen. Sister. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்களிலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, பெருவரின் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீ யாக்கோபின் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியர் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறார்கள், சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் தலைவர்களானார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார், அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவிடுகிறீர், நீர் அவர்களுடைய நீதியை நித்தம் சரித்திருக்கிற போதிலும் அவர்களுடைய மன்னிக்கிற தேவனாகிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். தேவனை ஆராதிக்க போகிறோம். புறப்பட்டு நாங்கள் தேவனை நாமத்தை கீர்த்தனம் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இணைந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. வாசித்த சங்கீதத்திலே 99 3, 5, 9 வசனங்களை கவனித்தார்கள். அதே தேவன் உயர்ந்தவரும் அது மட்டுமல்ல, அவருடைய பாதத்தில் பணிந்து கொள்ளுங்கள், அவர் உயர்ந்தவருமாய் இருக்கிறார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவை நாம் ஆராதிக்க தேவன் பரிசுத்தம் உள்ளவர். இஸ்ரவேலின் முதிகளுக்குள் வாசம் பண்ண தேவனை பரிசுத்தம் என்று சங்கீதங்களால் 23 சொல்லுகிறான். அந்த தேவனை உள்ளத்தின் காலத்திலிருந்து உற்சாகமாய் துதிக்க ஆரம்பிப்போம். எங்கள் வாழ்க்கையை எத்தனையோ நன்மைகளை சேரிக்கிறார். இந்த 2வது மாதத்தில் 1வது ஞாயிற்றுக்கு வந்திருக்கிறோம். கடந்த நாள் முழுவதும் கண்மணியோட பாதுகாத்தாரே, எங்களுக்கு பலனாயிருந்தாரே, எங்களுக்கு அரணாயிருந்தாரே, எங்கள் கண்ணீரை துடைத்தாரே, எங்கள் கவலைகளை போக்கினாரே. அவர் பரலோக ராஜாவாய் இன்றும் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் ராஜாதி ராஜனாய் எங்கள் மத்தியிலே அவர் வீற்றிருக்கிறார். எங்கள் மத்தியிலே கடந்து வருகிற தேவனாயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் உள்ளத்தில் கடந்து வருகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய நாமங்களுக்கு அர்த்தத்தை சொல்லி அவரை துதிக்க ஆரம்பிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறேன், என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோன்றவரே. செங்கடலை இரண்டாக பிளந்து உடைய ஜனங்களை உலர்ந்த தரையிலே நடத்தி வந்தவரே, யோர்தானை குளியலாய் நீக்க பண்ணினவரே, எரிகோவை துதியினால் இடித்தவரே, இன்றும் செயல்படுத்தினவரே, யோசுவாவின் தேவனே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே, மோசே யோசுவாவின் தேவனே, அன்னாள் சாமுவேலின் தேவனே, தாவீதின் தேவனே, எலியா எலிசாவின் தேவனே, தானியேலின் தேவனே, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவின் தேவனே, என்றும் ஜீவிக்கிறவரே, உம்முடைய நாமம் ஏசாய், ஜீவனுள்ள தேவனே, இதுவரை உதவி செய்த எலியேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஜீரே, சுகம் தந்த யெகோவா ராப்பா, பலன் தந்த எல்ஷடா, சமாதானம் தந்த யெகோவா ஷாலோம், எங்களை கண்ணோக்கி
காற்று எங்களுக்கு சுகம் தந்தவரே உண்மையை நோக்கி பார்க்கிறோம். ஏற்கடோல் மகாதேவரே ஏறி போர் வல்லமுள்ளவரே ஏதெல்லாம் சதாகாரம் உள்ளவரே உண்மையை நோக்கி பார்க்கிறோம். ஆராதிப்போம் இயேசு நமது பலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது அரணானார். ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது அரணானார். Hallelujah.
சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவன் தந்தவரை ஆராதிப்போம். திருரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவன் தந்தவரை ஆராதிப்போம். ஒன்று கூடி ஆராதிப்போம். இயேசு நமது தலைவரா. ஒன்று கூடி ஆராதிப்போம். இயேசு நமது தலைவரா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். முழு பலத்தோடு ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். முழு பலத்தோடு ஆராதிப்போம். ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போம். ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போம். ஒன்று கூடி ஆராதிப்போம். இயேசு நமது தலைவரா. ஒன்று கூடி ஆராதிப்போம். இயேசு நமது தலைவரா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திருரத்தத்தின் தீங்களை மீட்டுக் கொண்டவரே, சிலுவையிலே எங்களுக்காக மரித்தவரே, நீரே துதிக்கு பாத்திரர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். நீ பரிசுத்தர், நீ பயங்கரமான தேவன். உம்மண்ணே பாவத்துக்கு பணிந்து கொள்ளும் அப்பா. பரிசுத்தமுள்ளவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை வரவேற்றோம். ராஜாதி ராஜாவே, பெந்தெகோஸ்து நாளிலே கூடியிருந்த இடத்திலே ஆவியானவர் பலமாய் இறங்கினார். இந்த கூடியிருக்கிற எங்கள் சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க வேண்டும். ஒரு ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின்
என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்தீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் செயலில, என் நடத்தையில, என் உணவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆவியானவரே, இருள் பூமியை மூடும், காரும் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று சொன்னவரே, ஞானத்தை உணவை நல்லும் ஆவியானவரே, ஆலோசனை பலனை நல்லும் ஆவியானவரே, அறிவையும் கர்த்தருக்கு பயப்பட பயத்தை உண்டு பண்ணும் ஆவியானவரே, ஆவியின் வரங்களை கொடுக்கிறவரே, ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனத்தை அருளுகிறவரே, ஆவி
ஆவியினாலே அறிவுறுத்தும் வசனம் விசுவாசவரன் குணமாக்கு வரும் அற்புதங்களை செய்யும் சக்தி தீர்க்கத்தவரைக்கு வரும் ஆவிகளை பார்த்தவரும் ஆவினாலே பற்பல வாசலை பேசுகிறவரும் ஆவினாலே பற்பல வாசலை வியாக்கியிருக்கிற வரங்களை அறிவுகிறே இயேசுவே ஆவியானவரே அன்றைய சந்தோஷம் சமாதானம் வருவதற்கு விசுவாசம் சார்ந்த விசேஷம் போன்ற குணங்களை எங்களுக்கு அருகிறவரே ஆவியின் கனிகளை எங்களுக்கு வெளிப்படப்பட்ட ஆவியானவரே ஹல்லேலூயா பாத்திரரே துயவரே துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே மனவாளரே ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா துதிக்கும் கரத்திற்கும் பாத்திரரே துயவரே துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே மனவாளரே உங்கள் நாமம் அறிந்த என்னை உண்மை வாஞ்சி கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர் உயர்த்தியே முழுகிடுவீர் உங்கள் நாமம் அறிந்த என்னை உண்மை வாஞ்சி கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர் உயர்த்தியே முழுகிடுவீர் துதித்து பார்த்திர நீரல்லவோ மகிமைக்கு பார்த்திர நீரல்லவோ துதிக்கு பார்த்திர நீரல்லவோ கனத்துக்கு பார்த்திர நீரல்லவோ நீரல்லவோ ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா துதிக்கும் ஞானத்துக்கும் பாத்திரரே துயவரே துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே மனவாளரே என்ன காரணம் சாதிக்கும் போது விரிந்து தாங்கும் திருவயமது அடைக்கலமையா எந்த காரணம் சலிக்கிடும் போது விரிந்து தாங்கும் திருவயமது செப்பிகள் எனக்கு அடைக்கலமையா மறைவிடமே காவலமே அடைக்கலமே ஆதாரமே
சகல துதி கனம் நாங்கள் உமக்கு தருகிறோம். கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் மீண்டுமாக ஒரு ஆராதனை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த மாதத்திலும் இந்த வாரத்தில் அவருடைய பந்தியில் அவர் வந்த ஒவ்வொரு சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் கூட வழி நடத்துவாராக. ஆகவே இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறது முன்பாக சகோதரி சிப்பாக்காக நம்ம ஜெபம் பண்ணி தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லோருமாக நாங்கள் சகோதரிக்காக ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது வேலத்தை கொடுத்து மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் வரவும் கர்த்தர் புதிய ஒரு வேலை கொடுக்கும்படியாக சபையாக நாங்கள் ஜெபம் பண்ணோம். எல்லோருமாக நாங்கள் ஜெபிக்கலாமா சகோதரிக்காக? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இரக்கமான நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தாவே சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது கர்த்தாவே தேவனுடைய சகல விரவீனங்களை நீக்கி புதுபலனை கட்டிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கட்டதாமை கூட வளர்த்துங்க ஆண்டவரை. கர்த்தாவே, இப்பொழுது மண்டபம் பிரசன்னம் இந்த மண்டபத்தில் இருக்கட்டும். தேவனுடைய ஆவியானவர் கூட வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் தேசங்களை
அவன் ஜெபிப்பார். ஒரு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் தேசங்களில் ஒவ்வொரு பிரச்சனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பொதுவாக இப்பொழுது ஒவ்வொரு தேசங்களுக்காக ஆமென் ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாக காணிக்கை செலுத்தி நாங்கள் சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்ல கேட்போம். அன்பான கர்த்தாவே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்தணும். உற்சாகமை கொடுக்கிறது பெரியவர்கள் சொல்லும் உற்சாகம் அதோடு நன்றி கொடுக்கும் 20,000 உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, வந்த ஒரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கள். இந்த வேளையிலும் சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்ல பரிசுத்த ஆரோக்கியமான ஒரு விஷயம் போல கை போட்டு சொல்கிறோம். வழி நடத்தி ஆசீர்வதிங்கள். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். நாங்கள் கொடுத்து சின்ன பிள்ளை வசனம் சொல்லி கொண்டிருக்கும் உற்சாகமாக கொடுப்போம். யாரும் உனக்கு தளரும் பெரிய காரியங்கள் உனக்கு அறிவித்தேன். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே குணமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கலையை தாழ்த்தி கொள்ளுவோம். என்னுடைய நேசிக்கிற பரலோக பிதாவே, மாலை ஆராதனைக்காக வந்து நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தாவே துதித்து ஆராதித்தோம். ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளை ஆளுகை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். வார்த்தையை பேசுகிற அடியனே வந்திருக்க ஒவ்வொருவரையும் நிலவுகளை மறைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீய சக்தியும் இயேசு நாமத்திலே நாங்கள் கடிதப்படுத்துகிறோம். இயேசு ரத்த கோட்டையில் நாங்கள் மறைகிறோம். ஆவியானவர் தாமே வழிநடத்தும் ஆசிரியரை இயேசு நாமத்திலே பிதாவே. ஆமென். நாளும் உங்கள் மத்தியிலே ஆத்தும ஆதாயம் என்ற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். நீதிமொழிகள் 11:30 வாசித்து கேட்போம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆமென். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்துமாக்கள் என்றால் நமக்கு தெரியும், அதாவது மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் நிறைந்தவனாக காணப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்மாவே சாவும் அப்படின்னு. இந்த உலகத்திலே பாவம் பெருகி இருக்கிறது.
இந்த பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் நரகத்துக்கு போகாமல் அவர்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு நாங்கள் உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. தேவன் எங்களை தெரிந்தெடுத்த நோக்கம் அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தார். அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக எங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே இந்த பிரதான ஒரு நோக்கத்தோடு கூட உலகத்திலே ஆண்டவருடைய பாரம் அழிந்து போகும் ஆத்துமாக்கள், இந்த பாரம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டும். அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் குறித்து நாளுக்கு நாள் எத்தனையோ ஜனங்கள் செத்து மடிந்து அதாவது பாதாளத்துக்குள்ளே கடந்து சென்றிருக்கிறார்கள். எனவே பரலோகம் நிரம்பவும் பாதாளம் குறுகி போகவும் இன்றைக்கு நாங்கள் எழுந்து செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு நம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே அவர் செய்த ஒவ்வொரு பிரசங்கத்தின் மூலமாகவும் ஆணித்தரமாக இந்த ஆத்தும ஆதாயத்தின் அவசியத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு நமக்காக வந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ரத்தம் சிந்தி மீட்ட இயேசு இன்றைக்கு அவர் வந்து இந்த உலகத்திலே நம்மைத்தான் அவர் வைத்திருக்கிறார். நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, எனவே நாங்கள் ஏன் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் முன்பு சொன்னது கூட பாவம் கொடியதாக காணப்படுகிறது. ஒரு பாவி மரித்து போனால் நரகத்துக்கு போகிறான். ஆனால் எந்த ஒரு கொடிய வியாதியிலே மரித்து அவர் ரட்சிக்கப்படும் பொழுது அவர் அந்த ஆத்மாவின் பரலோகம் போகிறது. எனவே இந்த கொடிய வியாதியை விட பாவம் என்பது கொடியதாக காணப்படுகிறது. ஆத்மா என்பது அது வெளியேறப்பட்டது. நரகம் நித்தியமானது. அப்ப நாங்களே ஆத்மா ஆதாயம் செய்ய வேண்டும். ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? பாவம் கொடியது, ஆத்மா வெளியேறப்பட்டது, நரகம் நித்தியமானது. எனவே இவைகளை மனதிலே வைத்து நாங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் எப்படியாக நாங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். அவர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தன்னால் ஒரு ஆத்மாவாவது நாங்கள் ஆதாயம் செய்திருக்கிறோம் என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆத்மாவாவது நாங்கள் ஆண்டவரண்டையை கொண்டு வந்து அவர்களை ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறோம் என்று நாங்கள் யோசித்து நாட்களிலே சிந்தித்து செயல்படும் காலம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு ஆண்டவர் ஆட்களை தேடுகிறார். அவர் வேலையாட்கள் தேவையாக இருக்கிறது. ஏசாயாவின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென். ஏசாயா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய நமது காரியமாய் போவார். அப்பொழுது ஏசாயா சொல்கிறார், அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். யாரை அனுப்புவேன், யார் காரியமாய் போவார் என்று சொல்லி. அப்ப ஆத்மா ஆதாயம் என்பது ஆத்ம அறுவடை என்றும் சொல்லலாம். ஏனென்றால் அறுவடை செய்ய வேண்டும் என்றுதான் இயேசு அநேக இடங்களிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே 36-38 வாசிக்கும் பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அப்ப பாருங்கள், ஆண்டவர் சொல்றார், திரளான ஜனங்களை கண்டு அவர் மனதுருகினார் என்று சொல்லப்படுது. அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போயிருக்கிறார்கள். அப்போ சொல்லுகிறார், சீசுகளை பார்த்து, அறுப்பு மீதியாயிருக்கிறதானால் வேலையாட்கள் கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை எழுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படின்னு இந்த அறுப்பு ஆத்ம அறுவடை செய்வதற்கு வேலையாட்கள் கொஞ்சமாய், அறுப்பு மீதியாயிருக்கிறது. இன்றைக்கும் அதே நிலை. இந்த ஆண்டவர் சொன்னது இவ்வளவு உண்மையான காரியம். அறுப்பு மிகுதியாயிருக்கிறது, நான் வேலையாட்கள் குறைவாயிருக்கிறது. எனவே ஆண்டவர் வேலையாட்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அதே நேரத்திலே அங்கே நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்டு அவர் மனதுருகினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த மனதுருக்கம் என்பது ஒரு அழைந்து போகும் ஒரு ஆத்மாவை கண்டும் பொழுது அவர்களை குறித்துதான் ஒரு பாரம்.
அதைத்தான் நாங்கள் ஆத்தும பாரம் என்று சொல்கிறோம். அந்த ஆத்தும பாரம் என்பது நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆனால் மற்றவர்களை குறித்த பாரம் நமக்கு இருக்க வேண்டும். அப்ப சபையிலே அப்படிப்பட்ட பாரம் இருந்தால்தான் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும். அப்ப நமக்குள்ளே அந்த ஆத்தும பாரம் இல்லாவிட்டால் அந்த ஆத்தும பாரத்தை எங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டு வர வேண்டும். அப்ப ஆண்டவரே எங்களுக்குள்ளே உங்களுடைய மனதுருக்கத்தை தாரும், உம்முடைய ஆத்தும பாரத்தை எங்களுக்குள்ளே தாரும் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆத்தும பாரத்தை தருகிறார். லூக்காவிலும் ஆண்டவர் இதே காரியத்தை தான் சொல்கிறார். 10ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அப்ப பின்னும் அவர் 70 பேரை தெரிந்து 2 பேராக அனுப்புகிறாராம். அனுப்பி என்ன சொல்றார்? புறப்பட்டு போங்கள். ஓநாய்களுக்குள்ளே, ஆட்டுக்குட்டி ஓநாய்களை அனுப்புறது, ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல உங்களை அனுப்புகிறேன் என்று அவர் அனுப்பினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் இன்றைக்கு புறப்பட்டு போகிறது மாத்திரமல்ல, வேலையாட்களை நாங்கள் அனுப்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சபை வேலையாட்களை அனுப்ப வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன ரோமர்கள் நீங்கள் பார்த்தால், அதாவது அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் என்ற கேள்வியை பவுல் வைக்கிறார். எனவே இன்றைக்கு உலகம் எங்கும் பாருங்கள், அதாவது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆட்கள் அனுப்பப்படுவதன் நிமித்தமாக இன்றைக்கு இந்த தேவனுடைய சுவிசேஷம் உலகம் பரவி வருகிறது. எனவே திருச்சபை என்பது முக்கியமாக ஆத்தும ஆதாயம் செய்வதுதான் அவர் அந்த திருச்சபையின் நோக்கம். பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ கம்பெனிகள் இருக்கிறது, ஃபேக்டரிகள் இருக்கிறது, அவருக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் என்ன, ஏதோ ஒரு இதிலே ஆதாயம் செய்கிறதான் உலகத்திலே நீங்கி கொண்டிருக்கிறது. சபை என்பது ஆத்மங்களை ஆதாயம் செய்ய வேண்டுமா. எனவேதான் தேவன் சபையை வைத்திருப்பதன் நோக்கம், தேவ ஜனங்கள் அந்த சபையிலே இருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபையிலே கொண்டு அவர்கள் வைத்து ஆண்டோடைய வருகைக்காக அவர்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே திரள் கூட்ட ஜனங்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு சேர்க்கப்பட நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயாசப்படவர்களாக இருக்கிறோம். எனவே ஆத்தும பாரத்தினால் ஆண்டவர் எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவேதான் நாங்கள் கருத்தாய் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அந்த இடமெல்லாம் அசைந்ததா. அப்போ ஒரு அசைவு தேசங்களிலே வரும்படியாக இடம் அசைய பாருங்கள், இடம் அசைந்ததென்றால் அந்த ஜெபத்திலே அவ்வளவு வல்லமை காணப்பட்டது. அதே போல நாமும் வல்லமையாக ஜெபித்து ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படியெல்லாம் இந்த ஆத்தும ஆதாயம் செய்தார்களோ அதே போல நாங்கள் அவர்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படியாக அந்த வல்லமை இருந்தது. சீசர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் வல்லமையாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். எனவே இன்றைக்கும் இந்த அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும் இணைந்து செயல்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் வயல் நிலங்கள் அதாவது விளைந்திருக்கிறது அப்படின்னா அறுவடைக்காக ஆயத்தமாயிருக்கிறது. நிலங்களையே விதைகள் விதைந்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது என்பதை உங்கள் கண்களை எடுத்து பாருங்கள் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். யோவான் 4ஆம் அதிகாரம் 35-38 வாசிக்கலாம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். 38 வரை வாசி. விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு சுவிசேஷம் காலாகாலமாய் அறிவிக்கப்பட்டு, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே எத்தனையோ பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்கள் மூலமாக திருவிழம் பெற்று நின்றவன் இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் திருவிழம் பெற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே
இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொல்கிறார், அறுவடைக்கு விளைநிலங்கள் ஆயத்தமாக, நீங்கள் பிரயாசப்படாததை நீங்கள் அறுப்பதற்கு நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். எனவே ஆத்துமாக்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. இயேசு எல்லாவற்றையும் அதற்காக செய்து முடித்தாயிற்று. எனவே நாங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய நற்செய்தி. இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் எங்களுக்கு செய்து முடித்த இந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் செய்து முடித்த இந்த நற்செய்தியை நாங்கள் எடுத்து செல்வதுதான். எனவே அறுவடைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 28 பாருங்கள், 18-20 அப்படி சொல்லுகிறார். வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போங்கள் என்றால் ஒரு அதிகாரம் உடையவர் தான் சொல்ல முடியும். இப்ப அமெரிக்க ஜனாதிபதிக்கு சர்வ அதிகாரம் இருக்கிறது. அவர் தம்முடைய இராணுவத்தை புறப்பட்டு போங்கள் என்றால் அந்த வார்த்தையே போதும். அவர்கள் புறப்பட்டு, அவர் சொல்லுகிற அந்த அதிகாரம். இயேசு சகல அதிகாரம் உடையவராக இருந்தார். அவர் தான் சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள் என்று. அப்ப நாங்கள் புறப்பட வேண்டியது அவர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினாலே. எனவே இந்த ஆண்டவர் இதை ஒரு ஆலோசனையாய் சொல்லவில்லை. பிரதான கட்டளை, இந்த ஆண்டவர் கொடுத்த சீசர்களை கொடுத்த பிரதான கட்டளை புறப்பட்டு போங்கள் என்பது. எனவேதான் நாங்கள் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்து சீஷராக்கி, அப்படின்னு சொன்னால் இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை பற்றி சொல்லி ஜனங்களை இயேசுவை பின்பற்ற தக்க நிலையிலே அவர்களை உருவாக்கி அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி நடத்துவது ஊழியர்களுடைய இன்னும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர், இப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் சீசர்கள் தானே, ஆண்டவருக்கு சீசர்கள் தானே. அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் தான் இந்த பணியிலே செயல்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் புறப்பட்டு போய் அங்கே சீசராக்குங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இன்னும் நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்பட்டு போய் ஏன் புறப்பட்டு போகணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாதங்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே விசுவாசிகளுக்கு தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தையும் கட்டளையும் கொடுக்கிறார். மாற்கு 16 வாசிக்கலாம், 15-18 வரை. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். பாருங்கள், ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்கிறார். எனவே ஒவ்வொரு விசுவாசிகள் மூலமாக அடையாளங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார்கள். கீழ் வசனத்தை நீங்கள் வாசித்தார். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, அங்கே அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை வியாசராக இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் குணமாவதன் மூலமாக அவர்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி விசுவாசத்திலே கொண்டு வர முடியும். எனவே ஊழியம் என்பது பல விதத்திலே இருக்கிறது. இன்றைக்கு சுவிசேஷம் என்பது சிறைச்சாலையிலே கடந்து சென்று சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், மருத்துவமனையிலே கடந்து சென்று சுவிசேஷம் அறிவிக்கின்றார்கள். இன்னும் அநேகர் பல விதத்திலே எல்லா இடங்களிலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே எப்படியாவது சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நாங்கள் எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவரை நான் பரலோகத்தை தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று. அப்ப நாங்கள் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது. இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நாங்கள் பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தை இயேசுவை குறித்து நான் வெட்கப்படேன். அதாவது அவர் சொல்கிறார், நான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அப்ப ஆண்டவரை குறித்து நாங்கள் வெட்கப்படக்கூடாது. அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதை குறித்து வெட்கப்படக்கூடாது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும், அதாவது
ஆண்டவர் எங்களிடத்திலே ஒரு பொறுப்பை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். எனவே அது எங்களுடைய கடமை, நாங்கள் அதை செய்தே ஆக வேண்டும். எனவேதான் நமக்குள்ளே ஒரு சபைக்கு ஆண்டவர் அதாவது அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை வைத்திருக்கிறார். எனவே சபை என்பது அப்படிப்பட்ட தரிசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அப்ப தேவன் எங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்ன? ஜனங்களை ஆதாயப்படுத்தி கர்த்தரண்டை நடத்துவதுதான். எனவே இந்த பாரத்தை, இந்த தரிசனத்தை நாங்கள் பெற்றவர்களாக நாங்கள் சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. இந்த காலத்திலே நாங்கள் மௌனமாக இருந்தால் என்று சொல்லி ஆண்டவர் எஸ்தருக்கு அங்கே சொல்லப்பட்டது போல மொர்காதாய் மூலமாக ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். சபையிலே ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவித்து நாங்கள் ஒரு ஆத்மாவையாவது ஒரு வருடத்திலே சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஜெபித்து செயல்பட்டால் கர்த்தர் எங்களுக்கு வாசல்களை அவர் திறந்து வைத்திருக்கிறார். எனவே நாங்கள் இருக்கிற பட்டணங்களை தேடி பார்க்க வேண்டும். எங்கே தமிழாக்கள் இருக்கிறோம், எங்கே ஒருவேளை நமக்கு அதை சொல்ல தெரியாவிட்டால் நாங்கள் சபைக்கு அவர்களை அழைக்கலாம். பல விதத்திலே நாங்கள் செய்யலாம். ஆண்டவருடைய அன்பை கொடுத்து ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லலாம். ஒருவர் வியாதிப்பட்டால் அவர்களுக்காக ஜெபித்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று கேட்கலாம். இப்படி பல விதத்தை நாங்கள் முயற்சி செய்து பார்க்கும் பொழுது ஆண்டவர்களுக்கு வழியை அப்ப நாங்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை எங்களுக்கு ஆத்ம ஆதாயம் செய்ய எங்களுக்கு வழிகளை தரவும், எங்களுக்குள்ள ஒரு பாரத்தை காண்பிக்கும் என்று நாங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் இதென்று. அப்ப இது சபைக்கு ஜனங்களை கூட்டி சேர்ப்பதல்ல, ஆண்டவருக்கு என்று நாங்கள் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவது. அதான் அந்த பிரதான ஒரு நோக்கம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாவும் அழிந்து நரகத்துக்கு போவது ஆண்டருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், அவர் ரட்சிக்கப்படுவதான ஆண்டருடைய விருப்பம், சித்தம். எனவே ஆண்டவர் இன்றைக்கும் அதாவது ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் அவர் கண்ணீர் வடிக்கிறவனாக இருக்கிறார். எனவே அந்த பாரத்தை நாங்கள் புரிந்தவர்களாக நாங்கள் இருக்கிற பட்டணங்களிலே, நாங்கள் இருக்கிற கிராமங்களிலே, நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே எங்கும் அங்கே நாங்கள் ஜனங்கள் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அவர்களை ஆண்டவருடைய அன்பை சொல்லி நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக ஆட்கள் மாத்திரமல்ல, பொருட்களும், உலக பொருட்களும் நமக்கு தேவைப்படுகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 9-11 வரை வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அப்ப இந்த அநீதியான உலக பொருளை நாங்கள் உண்மையா இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? அந்த கொஞ்சம் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அநீதியான உலக பொருள் கொஞ்சம். ஆண்டவர் மெய்யான பொருளை எப்படி ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார். எனவே உலக காரியத்திலே, உலகத்திலே இருக்கிற அந்த பொருட்கள் மூலமாக அநீதியான உலக பொருட்களாக சிலரை சம்பாதிக்க, அதுக்காக நாங்கள் பணத்தை கொடுத்து ஆத்மாதாயம் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. இயேசுக்கு உண்மையை பற்றி தான் நீங்க பேச விரும்புகிறார். நாங்கள் உண்மையா இருக்க வேண்டும் என்பதுதான் பிரதானம். பணத்தை மட்டும் வைத்து ஆத்மாதாயம் செய்ய முடியாது. மாறாக பணம் உதவும், அதாவது நமக்கு பொருட்கள் உதவும். ஒருவருக்கு நாங்கள் உதவி செய்து அவர்களுடைய தேவைகளை நாங்கள் சந்தித்து, மிஷனரிமார்கள் அதைத்தானே செய்தார்கள். போனோடனே சுவிசேஷத்தை சொன்னார்களா? இல்லை, அவருடைய தேவைகளை சந்தித்தார்கள், அவர்களுக்கு மருத்துவமனைகளை ஸ்தாபித்தார்கள், அப்படித்தான் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அப்ப நாமும் கூட ஏதோ ஒரு விதத்திலே உலக பொருள் மூலமாக நாங்கள் இந்த ஆண்டவருடைய நற்செய்தி போவதற்கு நாங்கள் கொஞ்சம் செலவு பண்ணினால், ஒரு ஆத்மாவை நாங்கள் தனிப்பட்ட முறையிலே ஆதாயப்படுத்துவதற்கு நாங்கள் ஏதாவது செலவு பண்ணினால், ஆண்டவர் நிச்சயமாக அவைகளை எல்லாம் கணக்கிலே வைத்து எங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதுவனாக இருக்கின்றார். எனவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் சின்ன சின்ன காரியங்களிலே நாங்கள் இதிலே கணக்கு பார்த்து கொண்டிருந்தால் இந்த உலகத்திலே நாங்கள் ஒன்றும் கொண்டு போவதில்லை. அப்ப நாங்கள் போதுமன்ற மனதோடு தேவ பக்தியோடு வாழ்ந்து அழிந்து போகிற ஆத்மாக்களை நாங்கள் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும் பொழுதுதான் அதுதான் எங்களுக்கு நிரந்தர பலனை கொண்டு வருகிறது. நாங்கள் செய்கிற கிரியில் தான் எங்களோடு கூட பரலோகம் பெறும். நாங்கள் சின்ன சின்ன காரியங்களிலே ஆத்மாதாயம் செய்வதற்கு நாங்கள் செலவு பண்ணினால், ஆண்ட கிறிஸ்துவுக்காய் நாங்கள் எதையும் இழந்தால் நாங்கள் ஒரு நாளும் மாற
மாற மாட்டோம். ராஜ்யத்தின் மேலமாய் நாங்கள் கஷ்டப்பட்ட மேன்மைக்காக நாங்கள் கஷ்டப்பட்டால் நஷ்டம் அடைய மாட்டோம். எனவே நாங்கள் உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம். உலகத்தின் இறுதி வரை கல்வாரி சிலுவையின் அந்த அன்பை நாங்கள் உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலகம் பாவத்திலே, ஜனங்கள் பாவத்திலே நாளுக்கு நாள் ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே நானும் நீங்களும் இந்த ஆத்தும பாரத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்கென நாங்கள் செயல்படுவோம். ஆண்டவர் எங்களை பாருங்கள், நாங்கள் ஆதியிலே எத்தனையோ காரியங்களை செய்தவர்களுக்கு சோர்ந்து போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத நிலையிலே அநேகர் பலவிதமான சூழ்நிலைகளிலே இன்னும் இந்த கொரோனா வந்த நிமித்தமாக ஜனங்களுக்குள்ளே போக முடியாத நிலைகள் இப்படியாக இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் நாங்கள் எழுந்து சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை ஆதாயப்படுத்தி அவருடைய வரைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டிய வேலை என்பதை நாங்கள் அறிந்து 2025ஆம் ஆண்டு 2வது மாதத்திலே முதல் வாரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறது என்னவென்றால், ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள், ஆத்துமாவை அறுவடை செய்யுங்கள், கர்த்தருக்கென்று நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள். எனவே ஆண்டவர் அதை நமக்கு சொல்லுகிறார். அப்ப இவைகள் எல்லாம் எங்களுடைய மாம்ச பலத்தினாலே செய்ய முடியுமா? எங்களுடைய மூளை அறிவினாலே செய்ய முடியுமா? வேதம் சொல்றது சகரியாவிலே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி. எனவே எங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால், பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. அப்ப அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டால் தான் நாங்கள் ஆத்மா பாரத்தினால் நிரப்பப்படுவோம். இன்னைக்கு அநேகம் இந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெறாதபடினாலே ஆத்மாக்களை குறித்தான ஒரு விதமான பாரமும் இல்லாமல் தான் சாதாரணமாக பாரம்பரியம் போல நாங்கள் ஞாயிறு வருவதும் போவதுமாக இருக்கின்றோம். ஆனால் ஒரு மனிதன் ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொண்டால் அந்த மனிதன் சும்மா இருக்க மாட்டான். எப்படியாவது ஆத்மாக்களை குறித்தான பாரத்தோடு செயல்படுகிறவனாக காணப்படுகிறார். எனவே நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு தேவன் எங்களை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்க, எந்த நோக்கமும் இல்லாமல் தேவன் எங்களை அழைக்கவில்லை. எந்த ஒரு வல்லமை வரத்தை எங்களுக்கு தராமல் அவர் எங்களை அழைக்கவில்லை. நாங்கள் தான் சோர்ந்து போயிருக்கிறோமே தவிர ஆண்டவர் எங்களுக்குள்ளே ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அவர் தம்முடைய அதாவது ராஜ்யத்தை கட்டும்படியாக ஒரு சரீரமாகிய சபையிலே ஒவ்வொரு அவயங்களாக நம்மை வைத்திருக்கிறார். நாங்கள் செயல்படாவிட்டால் எப்படி ஒரு வளர்ச்சியை நாங்கள் காண முடியும்? எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியின் வல்லமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமை வரும்பொழுதுதான் எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப சாட்சிகளாய் அப்படின்னா இயேசுக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் தயாரான நிலை. அப்ப வல்லமை பரிசுத்த ஆவி வரும்பொழுது பலனடைந்து என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் ஒரு வல்லமையை பெற்றுக் கொள்கிறீர்கள். அந்த வல்லமைக்கு பேர் டுனாமிஸ் என்று சொல்லப்பட்டது. ஒரு வெடி மருந்து எப்படி வெடித்து சிதறி அப்படி வல்லமையுடைய இதா இருக்கிறதோ, அதே போல பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது நாங்கள் உலகமெங்கும் சாட்சியாக நாங்கள் செல்ல முடியும். எனவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று வரங்களை பெற்று அவருக்கென்று நாங்கள் ஊழியம் செய்வதற்கு, நல்ல கனிகளை கொடுப்பதற்கு, அவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் அப்படி ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் தான் பிரகாசிப்போம். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாங்கள் பிரகாசிப்போம் என்று சொல்லப்படுகிறது. தானியேல் புத்தகத்திலே 12:3 வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமென். அப்ப ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஞானம் உள்ளவர்களாக நாங்கள் அநேகரை நீதிக்குள் உட்படுத்துவர்களாக இருந்தால் நாங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நட்சத்திரங்களைப் போல நாங்கள் பிரகாசிப்போம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாட்களிலே இருள் பூமியை மூடுமா, காரிருள் ஜனங்கள் மூடும், கர்த்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும், வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் ஒளிர்கின்றவன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர்
இந்த திருச்சபைக்கு சார்ந்து தேவ சபைக்கு இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன் என்று. அப்ப ஆலயம் என்றால் நாங்கள் எல்லோரும் கூடி வருவதுதான் ஆலயம். நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே ஆலயமாக இருக்கிறோம். நாங்கள் கூடி வரும் பொழுது நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன் என்று சொன்னால், அன்று ஆகாய் அங்கே ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் தங்களுடைய வேலையை பார்த்தார்களாம். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மற்றுப்பாவப்பட்ட வீடுகளிலே குடியிருக்கும் காலம் இதுவோ, நீங்கள் மலைகளிலே ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்து எனக்கு ஆலயத்தை கட்டுங்கள், அதனால் என்னுடைய நாமம் மகிமைப்படும் என்று. அப்ப ஆண்டோடைய நாமம் இதனால் மகிமைப்படும், சபை மூலமாகத்தான் அவருடைய நாமம் மகிமைப்படும். அப்ப நாங்கள் ஆண்டவர் சபையை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவரே சபைக்கு தலையாயிருக்கிறார். அப்ப இன்றைக்கு அன்று ஆலயத்தை கட்டினார்கள், இன்று நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், அதற்காக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று அவர்களுக்கு அந்த கீழ்ப்படியும் பொழுதுதான இந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். அப்ப இன்றைக்கு அங்கே ஆகாய் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்திலே இந்த தீட்டை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்குள்ள இருக்க தீட்டான காரியங்கள், அது என்ன தீட்டான காரியங்கள்? இன்றைக்கு எங்களுக்கு தீட்டான காரியங்கள் என்ன? வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு தீட்டு. அதிலிருந்து நாங்கள் வெளிவந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவனாக இருக்கிறார். அவருடைய மகிமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சபையிலே ஒரு எழுப்புதலை காணக்கூடியதாக இருக்கும். பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை சபையிலே காணக்கூடியதாக இருக்கும். சுவிசேஷத்தை அறிவித்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அது வித்தியாசமான ஒரு முறையில் அந்த ஆராதனை இருக்கும். எனவே நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும். ஆண்டவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். நற்செய்தி அறிவிக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிறவர்களை நாங்கள் அவர்களை சந்தித்து ஆண்டவரை குறித்து நாங்கள் அறிவிக்க முடியும். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் வழிகளை திறப்பார். நாங்கள் ஒன்றுமே முயற்சி செய்யாமல், ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் திறப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி அவர் நாங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுதுதான் அவர் நமக்கு தருவார். ஆண்டவரை எங்களுக்கு ஆத்துமாக்களை தாருமாறு நாங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஆத்துமாக்களை தருவார். எனவே நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு, அதாவது இது அறுப்பின் காலமாக இருக்கிறது. இந்த அறுப்பின் நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். மாறாக தூங்குகிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 10:5 நாங்கள் இப்படியாய் வாசிக்கிறோம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலட்சியை உண்டாக்குகிற மகன். ஆமென். அறுப்பு காலத்திலே நாங்கள் தூங்குகிறவர்களாக இருந்தால் இலட்சி என்றால் வெட்கம், அந்த வெட்கத்தை உண்டு பண்ணுகிற மகன் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது அறுப்பின் காலம். இந்த அறுப்பின் காலத்திலே நாங்கள் தூங்குகிறவர்களாக இருக்காமல் மாறாக நாங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுகிறவர்களாக நாங்கள் இருப்போம். ஆத்தும அறுவடை என்பது ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் நம்ம கொடுத்த ஒரு கட்டளை, பிரதான கட்டளை. எனவே அவர் சுவிசேஷம் அறிவிப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. அவர் நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாங்கள் புறப்பட்டு சென்று ஆத்துமாக்களை அறுவடை செய்வது மாத்திரமல்ல, வேலையாட்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். தேவராட்சியத்துக்காக நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவருக்காக செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து கர்த்தருடைய பந்தியில நாங்கள் அமர்வதாக நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பந்தியிலே அமர்வோம். எல்லோரும் நாங்கள் எழுந்திருப்போம். கேட்ட வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இடைபடுகிறதுனாக இருக்கிறார். எல்லோரும் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்தேனேன் இயேசுநாதா, வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்தேனேன் இயேசுநாதா, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தார். மெலோடியமாய் பாடும் இந்த பாடலை. வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா,
வந்திடே இயேசுநாதா ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தருளும் பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே அழியும் மனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே அழியும் மனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தருளு ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தருளு பாவம் பெருகுதே பாரும் பரன் வந்திடேன் இயேசுநாதா வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசை பொழிந்தருளு ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசை பொழிந்தருளு பாவம் பெருகுதே பாவம் பெருகுதே பாரும் பரன் இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆத்ம பாரத்தினால் நிரப்ப ஆண்டவரே ஆத்ம ஆதாயம் செய்ய எங்களுக்கு ஆசி பொழிந்தருளும் ஆண்டவரே சுவாமி நாங்கள் வெறுங்கையாய் உடைய சமூகத்திலே வரக்கூடாது ஆண்டவரே நாம் ஒவ்வொருவரும் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய கர்த்தாவே எங்களுக்கு ஞானத்தை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு மனதுருக்கத்தின் ஆவியை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் பலத்தின் ஆவியினால் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆவியின் பலங்களினால் நாங்கள் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் நாங்கள் யாருக்காய் செபிக்கிறோமோ கர்த்தாவே அவர்களுக்கு நீ குணத்தை கொடுத்து கர்த்தாவே சுகத்தை கொடுத்து அதன் நிமித்தம் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே விசுவாசத்தை நீர் கட்டளையிட்டு ஆண்டவரை வழிநடத்தபடியாய் செபிக்கிறோம் ரட்சிக்க ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படி குடும்ப உறவுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு பலன் தரும்படியாக செபிக்கிறோம் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய அயலார்கள் ஒவ்வொருவரை நாங்கள் ரட்சிப்புகளை நடத்தக்கூடிய ஒரு வாரம் எங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆத்தும பாரத்தினால் சபை ஒவ்வொரு மக்களையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் நாளுக்கு நாள் ஆண்டவரே சுவாமி அப்பா அழிந்து ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே பாதாளத்துக்கு கடந்து செல்கிறார்கள் ஆண்டவரே நாங்கள் திறப்பின் வாசலை நிற்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்பா விசேஷமாய் நாங்கள் இந்த சபை ஆண்டவரே இருக்கிற இந்த பட்டணத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் இங்க இருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த பட்டணத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் செய்ய கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்
கர்த்தர் செயல்படுறதுக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே வர போகிறோம். திருவிழுந்து பந்திக்காக ஆயத்தப்படுவோம். பொழுது சோழன் வந்து வேதவசனத்தை வாசிப்பார். திருவிருந்து ஆதார வசனங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 23 31 வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம் இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அறந்தபடிய பாத்திரத்தை முடித்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமானோட மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவர் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானப்படுகிறாரோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடாது. எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாத தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களை அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி நீங்கள் உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி என்றார். போஜனம் பண்ணின பின்பு வருந்தபடியே பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்கின்றார். என்னை நினைவு கூறுகிறது நம்முடைய பொழுது ஒரு காயப்பட்டார். எங்களுக்கு சமாதானத்தை உண்டுபடுத்தலாம். அவருடைய கடவுளினாலே நாங்கள் திருநாடுகளில் போடுவோம். மேம்பெரும் தன்னாட்டு மாநிலத்தை நாங்கள் திரும்பப்படுகிறோம். கர்த்தாவை நினைவித்திருந்தாய் அப்பா, இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தருடைய பந்தியிலே அவர்களுக்கு திரும்ப ஆத்மா சரீரம் முழுவதுமானவரே நீரை ஆட்கள் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே பங்குள்ள கர்த்தர்களை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பந்தியில் அவருடைய கஷ்டம்
சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. உலாவிய ஆத்மா சரீரம் பொழுது நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர்களோடு வரக்கூடிய செய்வார். வேதம் சொல்வது அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கணும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் என்ன நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் என்ன பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று. எனவே நாங்கள் எல்லோரும் சொல்வோம், மாறாதா கர்த்தராகிய இயேசுவே வாரும், வரைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். என்னும் திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பந்தியமர்ந்து ஆண்டவரே மேற்கொள்ளிலே கால சத்தங்களுக்கு மகனமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னதைக்கும் கர்த்தரோடு இருப்போம் என்ற நம்பிக்கையுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆராதித்து நாம் தேவனை துதித்து அவரை பாடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மெஸ்ஸியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். அவர் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். மெஸ்ஸியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். அவர் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடுவேன், அவரோடு நானும் சென்றிடுவேன். மகிமை மகிமை அந்த நாள், மகிமை 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 அந்த நாள், மகிமை. மெஸ்ஸியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். அவர் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். தேவனின் வருகை
தேவ சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ண கடவுள் மதுரை நன்றி என்று சொல்லி தேவனுக்கு நன்றி பெறுகிற செலுத்தி இந்த கடைசி காலமாக இருக்கிறபடினால் நாங்கள் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் சொல்லி தேவனுக்கு இறுதியாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வல்லமையின் தேவனே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மகிமையின் தேவனே அல்லேலூயா. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தோம் இந்த பாடலை பாடுவோம். ஆகவே எப்படி பாடுவேன் நான்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது ஒரு வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது ஒரு வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒழிஞ்சு நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒழிஞ்சு நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். அப்பனின் மடியில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா. ஜெபம் செய்ய போகிறோம். ஒருமனப்படுவோம். ஒப்பு கொடுத்தவர்களாக ஆத்தும ஆதாயம் பணியில் இன்னுமாக செயல்படுவோம் என்று சொல்லி அல்லேலூயா ஜெபம் செய்வோம். அன்பான கர்த்தாவே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்தும். இந்த நாளிலும்
ஒருமனப்பட்டு கூடி வர கிருபை செய்திங்க கத்தாவே. இடத்துல வார்த்தையை கேட்டவர்களுடைய ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுத்தவர்களாக கடன் சென்று வருகிற நாட்களில் ஆண்டவரை ஆத்மா ஆதாய பணியில் இன்னுமாக செயல்படுத்திருப்பதாலும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சிறியவருடைய இருந்து பெரியவரை பிரசனத்தின் வல்லமையானது செய்யட்டும். வரும்பொழுது கூட இருந்து போல போகும் பொழுது கூட இருக்கணும். வரமுறை இந்த இடத்துல கூடி வருமுறை தெய்வீக சமாதானம் கடந்து வரட்டும். கூட இந்த ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்வோம் எல்லாரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.